लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2129வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 678வது பெரிய திருமொழி பாசுரம் 40 பாசுரங்களால் திருவெழுந்தூர் என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரங்களிலே இது 38வது திருவெழுந்தூர் பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கலன்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவான மண்ணு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 678வது பெரிய திருமொழி பாசுரம். கும்பமிகு மதவேழம் குலைய கொம்பு பறித்து மழை விடை அடர்த்து குறவை கோத்து வம்பு அவிழும் மலர் குழலால் ஆய்ச்சி வைத்த தயிர் வெண்ணெய் உண்டு உகந்த மாயோன் காண்மின் செம்பவள மரகதம் நன்முத்து காட்ட திகழ் பூகம் கதலி பல வளமி வளம் மிக்கு எங்கும் பொன் மதில் பொழில் புடை சூழ்ந்த அழகார் செல்வத்து அணியழுந்தூர் நின்று உகந்த அமரர்கோவே. அமரர்கோவே அமரர்களின் தலைவனே எப்படிப்பட்ட ஊரிலே நின்று கொண்டிருக்கிறாய்? செம்பவளமும் செந்நிறமான பவழம், மரகதம் பச்சை நிறமான மரகதம், வெள்ளை நிறமான முத்து, கதலிகள் எல்லாம் வாழை மரங்கள் நிற்கின்ற வளமிக்க பகுதி. இங்கே செம்பவளத்தை பாக்கு மரத்தினுடைய பழங்களுக்கும் மரகதம் என்கிற பச்சை கல்லை பாக்கு மரத்தினுடைய பாக்கு காய்களுக்கும் பாக்கு பூக்களுக்கு வெள்ளை நிற முத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படி பாக்கு மரங்களிலே பழங்களும் காய்களும் மலர்களும் பூத்து குலங்குகின்றன. பாக்கு மரம் மட்டுமில்லை, பல வகையான வாழை மரங்கள் இருக்கிறது. வாழை மரம் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் மிக அதிகமாக இருந்தால்தான் வாழைக்கு நன்றாக செழிப்பாக இருக்கும். அப்போது என்றால் தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி எல்லா பக்கங்களிலும் பாக்கு மரங்களும் வாழை மரங்களும் சூழ்ந்திருக்க மதில் சுவர்கள் முழுவதும் பொன்னாலான மதில் சுவர்களும் இருக்கிறது. சுற்றிலும் சோலைகள் இருக்கிறது. அதனால் அழகு நிறைந்த சிறப்புடைய இந்த திருவழுந்தூரிலே நின்று கொண்டிருக்கிற அமரர் கோவே, நீதான் முன்னொரு காலத்திலே தாய்மாமனான கம்சன் உன்னை கொன்றே போட வேண்டும் என்று வளர்த்தான் ஒரு யானையை. அதற்கு குவலியா பீடம் என்று பெயர். அது வாழ்ந்த காலத்திலே 16,000 யானைகளுக்கு சமமாக இந்த ஒரு யானை மதிக்கப்படுமாம். அவ்வளவு பலம் மிகுந்த யானை. மிகப்பெரிய தந்தகங்களும் மிகப்பெரிய உடம்பும் மிகப்பெரிய தும்பிக்கையும் மிகப்பெரிய வாலும் பெரிய மஸ்தகமும் கொண்ட அந்த யானையை
7 வயது பாலகனாக நீ ஓடி விளையாடியே அதை வாலியை பிடித்து தரதர என தரையிலே இழுத்து தேய்த்து கொன்றாய், அதனுடைய கொம்பை முறித்தாய். அது மட்டுமல்ல, நப்பின்னை பிராட்டியை அடைந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எதிர்த்து வந்த 7 மிகப்பெரிய காளைகளை அடக்கினவனே, குறவை கூத்து ஆடினவனே. பொதுவாக பிராமணர்களுக்கு செல்வம் மிகுந்தால் யாகங்கள் செய்வார்களாம், யாதவர்களுக்கு செல்வம் மிகுந்தால் குறவை கூத்தாடுவார்கள் என்று சொல்லுவார்கள், கூத்தாடுவார்கள். இதை வடமொழியிலே ராசக்கிரீடை என்று கண்ணனுடைய ராசக்கிரீடை ராச பஞ்சாத்தியாயம் என்றே சொல்லுவார்கள். அந்த அத்தியாயங்களிலே ராசக்கிரீடை பேசப்படுகிறது பாகவதத்திலே. ஒரு கோபிகைக்கு ஒவ்வொருவனாக ஒவ்வொரு கிருஷ்ணனாக அங்கிருந்த கோபிகைகள் எத்தனை பேருக்கும் தனித்தனி கிருஷ்ணனாக ராசக்கிரீடை செய்தவன் மாயவன், மாய சேஷ்டிதங்கள் செய்வதிலே வல்லவன். யசோதையானவள் அழகான பூக்களை தலையிலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய யசோதை, அந்த யசோதை சேர்த்து வைத்த பால், தயிர், வெண்ணெய் முதலியவைகளை களவாடி உண்ட மாய சேற்றிதங்களுக்கு சொந்தக்காரன் ஆன கண்ணன் விரும்பி உகந்து இருக்கிற ஊர் இந்த திருவழுந்தூர் என்று சொல்லுகிறார். பாக்கு பழத்திற்கு செந்நிறமான பவழமும், காய்களுக்கு பசுமையான மரகதமும், பூக்களுக்கு வெண்மையான முத்தையும் ஓமைகளாக சொல்லுகிறார். கும்பம் என்பது யானையினுடைய தலை மீது உள்ள குடம் போன்ற ஒரு உறுப்பு. குறவை என்பது கைகோர்த்து ஆடும் கூத்து. குறவை கூத்தே கைகோர்த்து ஆடல் என்பது விவாகர நிகழ்வு என்பது டிக்ஷனரியிலே சொல்லுகிறார். வடமொழியிலே ராசக்கிரீடை என்று இது அழைக்கப்படுகிறது. பல நாட்டிய பெண்கள் வட்டமாய் நின்று சித்திரமான தாள லயங்களுடன் மெதுவாகவும் முன்னதாகவும் கூத்தாடுவதல் என்று தமிழ் இலக்கணம் இந்த குறவை கூத்துக்கு இலக்கணம் கூறுகிறது. குறவை என்பது காமமும் வென்றியும் பொருளாக குறவை செய்யுள் பாட்டாக 7 எண்மரேனும் 9 மேலும் கை பிணைந்து ஆடுவதாக 7 பேர் ஜோடியா, 8 பேர் ஜோடியா, 9 பேர் ஜோடியா ஆடுறதுக்கு பேரு குறவை கூத்து என்று பள்ளத்தூர் ஐயா அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக செழிப்பு மிக்க திருவழுந்தூரிலே கண்ணன் இருக்கிறான், உகந்து வந்து இருக்கிறான் என்று சொன்ன மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். கும்பமிகு மதவேழம் குலைய கொம்பு பறித்து மழ விடை அடர்த்து குறவை கோத்து வம்பு அவிழும் மலர்குழல் ஆய்ச்சி வைத்த தயிர் வெண்ணெய் உண்டு உகந்த மாயோன் காண்பின் செம்பவள மரகதம் நன்முத்து காட்ட திகழ் பூகம் கதலி பல வளம் மிக்கு எங்கும் அம்பொன் மதில் பொழில் புடை சூழ்ந்தழகார் செல்வத்து அணியெழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேர் சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மி சீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஐயா. கோவிந்தா கோவிந்தா என்னுடைய நாமம் என் வாயில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.